ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூவும் பருப்பும் வச்சு சாதத்து கூடயும் சரி, இட்லி தோசை கூடயும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க. இந்த ரெசிபி செய்திங்கன்னா நீங்கள் குழம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதை வந்து சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதுவும் வேலை சட்டுன்னு முடியக்கூடிய ரெசிபின்னே சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வாழைப்பூ முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது உள்ள இந்த மாதிரி ஒரு நாரும் தண்டும் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பஞ்சாக வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு பீஸாக எடுத்து ரிமூவ் பண்ணிங்கன்னா டைமும் ஜாஸ்தியாகும். இது மாதிரி இருக்கும்போது கடன்னு ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம கட் பண்ண வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு வாழைப்பூ சேர்த்துருக்குறேன். அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். இது கூட ஒரு 75 கிராம் அளவு பாசிப்பருப்பை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பொடியாக அறிய வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் வந்து 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதெல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, பருப்பும் பூவும் வேகிறதுக்கான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. தண்ணியோட அளவு நீங்கள் கலந்ததுக்கப்புறமா தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியோட அளவு பார்த்துட்டு சேருங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழை, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமே வேகக்கூடியது, அதே நேரம் பூவும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். அதனால் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். பூவும் பருப்பும் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு கலைக்கும் போதே எல்லாமே நல்லா கலைஞ்சு வரணும் பாருங்கள். லைட்டாக நசிச்சிங்கனாலே போதும், நல்ல பூ மாதிரி நசிஞ்சு வந்திருக்கணும். மசிய கலரி விட்டுடலாம். உங்களுக்கு மசியாமல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வச்சுட்டு மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக கடைஞ்சி வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. பூ மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு செய்திடலாம். வாழைப்பூவில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை நான் சொன்ன மொத்தத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.